காவல்துறை எதுக்காக அதுக்கு போன காவலர்கள் அவங்களுடைய நேம் பேச்சை மறைச்சு வச்சுருக்காங்க. அப்போ ஏற்கனவே முரட்டுத்தனமாக நடப்பது அல்லது அடிப்பது அந்த பிளானோட வந்திருக்காங்க. அந்த பிளானோட வந்திருக்கதா தானே அர்த்தம் வருது. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிப்பது அல்லது காம்பன்சேஷன் கொடுக்கறது இதை கூட செய்யாமல் இருப்பது என்பது இருக்குல்ல. நாங்கள் பேசுகிறோம், கட்சி சார்பாக பேசுகிறோம், அமைச்சர்கள் பேசுகிறாங்க, எதுக்கு முதலமைச்சர் பேசணும்? இந்த ரெண்டு தற்கொலை சம்பந்தமாக யார் பேசணும்? ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுமே எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்ன்றாங்க. திமுக ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் சரி, அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்கன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோதான் கத்துனாலுமே நீங்கள் வந்து தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாது, எனவே நீங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். இல்லை, அந்த தரப்புல இருந்து விமர்சனம் வைக்கிறது நீங்கள் ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க, வெளியே வந்துருங்க அப்படின்றாங்க. நாங்கள் என்னத்தை முட்டு கொடுத்தோம்? ஜோசியரை அப்பாயின்ட் பண்ணாங்க, முட்டு கொடுத்தோமா? அந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளே காலேஜுக்குள்ளே பொது இடங்களில் போய் நீங்கள் அப்படி பண்ணுறது கூடாது என்பதை பற்றி பளிச்சுன்னு சொல்லணும்ல. அப்படி ஏன் முதலமைச்சர் வாய் திறந்து சொல்ல மாட்டேன்றாரு? ஏதோ ஒரு ஸ்கூலில் பெற்றோர்கள் எல்லாம் போய் தகராறு பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவ்வளவுக்கான 60,000 70,000 கொடுத்து என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், சினிமா பாட்டை போடுறேன். ஐயோ, கொடுமையாக இருக்கு. திமுக அதிமுக போல தான் தாவேக்கா இருக்கா? மகாநதின்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில். நீ என்ன ரேங்க் எடுக்கிற அப்படின்னு கமலஹாசன் அவரோட பையன்கிட்ட கேட்பேன். எப்பா, ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவள் மட்டும் வேற எங்கேயாவது போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன்னு சொன்னது மாதிரி இதை மட்டும் எடுத்துட்டா நான் முதல்வன் ஆயிடுவேன்னு சொல்கிறது மாதிரி. இது கூடாதுப்பா, அது இருக்கணும்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடத்துக்கு பொருத்தமான ரெஸ்பான்ஸே தவிர நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்கிறது. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சிபிஎம் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் வந்து இடது முன்னணி ஒரு கூட்டணியை வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட், லெனினிஸ்ட் கட்சி, எதுக்கு சார், என்ன தேவை இப்போ? இல்லை, இது வந்து பொதுவாக நீங்கள் தேர்தலுக்காக ஒரு தொகுதி பங்கீடு அந்த மாதிரியான விஷயங்கள் என்பது ஒரு உடனடியான ஒரு தோற்கடிக்க வேண்டிய ஒரு சக்தியை தோற்கடிப்பதற்காக எடுக்கிற நிலைப்பாடு. பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்பு அநேகமாக அது இந்தியாவினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கேட்டை அது விளைவித்து கொண்டே இருக்கிறது என்கிற காரணத்தினால இதர முதலாளித்துவ கட்சிகளோடு எங்களுடைய தேர்தல் உடன்பாடு என்பது. ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய சொந்த அஜெண்டா இருக்கு இல்லையா, இடதுசாரி கட்சிகளுடைய சொந்த அஜெண்டா. இடதுசாரி கட்சிகளுக்குள்ளும் அதில் வேறுபாடு என்பது இருக்குது. ஆனால் வர்க்க பிரச்சனைகளில் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு ஒத்த நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்கும். அப்போ இந்த அஜெண்டா பேசு பொருளாக மாற்றப்படுவதில்லை. நிலச்சீர்திருத்தம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, இப்போது தொழிலாளிகள் பிரச்சனையை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய அளவுக்கு ஒப்பந்த கூலி முறை, தினக்கூலி முறை, அதே போல் பார்த்திங்கன்னா அவுட் சோர்சிங், வெளிமுகமை என்று நிரந்தர பணியிடங்கள் தொடர்ச்சியாக அரசு பணிகளிலும் சரி பொதுத்துறை நிறுவனத்திலையும் இருக்கிறது. அப்புறம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு, ஜாதிக்கு எதிரான, ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், இவை எல்லாவற்றிலும் ஒரு ஒத்த கருத்துடைய நாங்கள் எங்களுடைய அஜெண்டாவை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அந்த காரணத்துக்காக இது நீண்ட நாட்களாக இது குறித்தான விவாதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால் இயல்பாகவே அது வேகம் பெற்றது. இந்த கேள்வியே எழும்புதுன்னா 2014 மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சிங்க. அது தேர்தலுக்கு முன்னாடியே சில மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு அமைப்பு மாரி ஆரம்பிச்சிங்க. அதில் பல கட்சிகள் இருந்தாங்க. தேர்தல் வரப்போ சில கட்சிகள் விலகினாங்க, புதுசாக சில கட்சிகள் வந்தாங்க. அதான் தேர்தலில் கண்டினியூ ஆகுமா? இப்போதைக்கு தேர்தல் இல்லைன்றீங்க.
இது ஒரு ஏன்னா எப்போவுமே விடுதலை சிறுத்தைகள் உங்களோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே விடுதலை சிறுத்தை தவிர்த்துட்டு ஒரு வச்சுருக்கீங்க, கம்யூனிஸ்டுகள் மட்டும் ஒன்றா பயணிக்கிறீங்க. இடதுசாரி கட்சிகள் என்கிற வரையறைக்குள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை நாங்கள் அதுக்குள்ளே ஏற்றுக்கொண்டதில்லை. பட் ஆனால் இடதுசாரி கட்சிகள் வச்சுருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் எந்த ஒரு கட்சி சேர்ந்து வந்தாலும் சரி, அல்லது அந்த கட்சி இயக்கம் நடக்குது நாங்கள் சேர்றதுக்கும் அது ஒன்றும் தடை இல்லை. ஈவன் இப்போவும் கூட நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, ஒருவேளை அடுத்த தேர்தல் இந்த 3 கட்சிகளும் வெவ்வேறான அணிகளில் இருந்தால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அப்படி வரலாம். ஆனால் வந்தாலும் தேர்தலை தவிர்த்து இதர நேரங்களில் இந்த 3 பேரும் இணைந்து செயல்படுவது என்பது தொடரும். தேர்தலின் போது வேறு சில அம்சங்கள் சேர்ந்துருது. இப்போ அதில் ஒரே நிலைப்பாட்டை நாங்கள் 3 பேரும் எடுத்தோம்னா அது நல்லது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அப்படி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. பட் மேக்சிமம் வராது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது அந்த காலத்திற்கான ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருக்குமே தவிர இது நிரந்தரமானது. இந்த இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டமைப்பு என்பது இது தேர்தல் காலம் எல்லாத்தையும் தாண்டி இது நிரந்தரமாக இருக்கும். தேர்தலில் இந்த மாதிரியான அணுகுமுறை வருவது, ஒருவேளை மாறுபட்ட அணுகுமுறை வந்தால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மக்கள் நல கூட்டணியை இதோடு சேர்க்க முடியாது. ஏன்னா மக்கள் நல கூட்டணி என்பது அதில் மதிமுக இருந்தாங்க, அதில் தேமுதிக இருந்தாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாங்க, தமிழ் மாநிலம். ஸோ இதில் இருந்து அதில் ஒரு காமன் அஜெண்டா இருந்தது என்று சொல்ல முடியாது. அது ஒரு தேர்தலுக்கான அணி தான். இது தேர்தலுக்கான அணி இல்லை. நீங்கள் வர்க்கங்கள் பாதிக்கப்படுவது அல்லது வர்க்கம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பது என்பதில் எங்கள் 3 பேருக்கும் ஒத்த கருத்து இருக்குது. அதன் அடிப்படையில் இதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அது வேகம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு சார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்குது? ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்றிலேருந்து பாலியல் வன்கொடுமை, பல கொலை சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க இந்த அரசுக்கு, எப்படி இருக்குது? சரி, நீங்கள் திமுக அரசாங்கம் இருந்த போதும் கூட இதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியதை நாங்கள் எப்போதும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள், இது ஒரு குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறது. நீங்கள் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற அந்த டெஃபனிஷனை இப்போதைய முதலமைச்சர் தான் அதை ஒரு பெரிய விஷயமாக, அதே போல் அதிமுகவும் அதை பண்ணாங்க. தன்வினை தனியாக சொல்லுதா சார்? நிச்சயமாக அதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான விஷயங்களில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது? நீங்கள் இப்போ எல்லா காலத்துலேயுமே சில நேரங்களில் எல்லா பிரச்சனைகளுக்குமே தண்டனையும் நிவாரணங்களும் மட்டுமே தீர்வாக முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடு, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடு என்பது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இதை தாண்டி இது சமூகத்தில் நான் வளர்ந்து வருகிற சூழ்நிலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் எல்லாரு கையிலையும் ஃபோன் இருக்கிற போது நல்லதும் வருது, கெட்டதும் வருது. இந்த மாதிரியான விஷயங்களால் பாதிக்கப்படுவது. இப்போ ஒரு காலத்தில் மலையாள படம்னு போஸ்ட் ஓட்டினாலே ஒட்டுமொத்த இளைஞர்களும் அங்கே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அப்போது மாறாப்பு போடாமல் நடிக்கிறது என்பதே கவர்ச்சி என்று பார்க்கப்பட்ட சமயம் இருந்தது. இன்றைக்கி அந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கோம். பட் இன்றைக்கி இது ஒரு ஃபினாமினாவாக இந்த காலத்தில் வருது. அப்போ அதை வெறும் காவல்துறை, இப்போ 94% குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது என்பது உறவினர்கள் அல்லது மிகவும் அந்த குடும்பத்தோடு நெருங்கியவர்கள் தான். இதை எப்படி போலீஸ் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? அது வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்கள் 2-3 விதமாக அதை பார்க்க வேண்டியது. குழந்தைகளுக்கு இப்போ ரொம்ப காலமாகவே பல ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, தவறான தொடுதல், சரியான பேட் டச் சொல்லித்தர்றாங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் எச்சரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்பா அம்மா கொஞ்சம் எச்சரிக்கையோடு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது.
ப்ராப்ளம் என்னென்னா இதெல்லாம் வந்த பிறகு இது நடந்த பிறகு ஒரு அரசாங்கம் எப்படி அதில் நடவடிக்கை எடுக்குது. பட் அதில் இவங்க சென்சிட்டிவாக இல்லைங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஒன்று சூலூர் பிரச்சனையில் அதிகாரிகளுடைய அப்ரோச், ஒரு குழந்தை காணான்னா உடனடியாக உங்களுக்கு எப்போதுமே மனசில் என்ன தோணணும்னா அதனுடைய ஒஸ்ட்டு நடக்கிறதுக்கு முன்னால் எப்படி தடுக்கிறது. மரணம் நிகழாமல் தடுக்க முடியும், அல்லது பாலியல் வன்கொடுமை நிகழாமல் தடுக்க முடியும். இதெல்லாம் நடக்காமல் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற நேரத்தில் இது ரெண்டும் நடந்தும் முடிஞ்சிருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அப்போது காவல்துறை உண்டு இல்லைன்னு பார்க்குற அந்த வேகத்தோடு போகணும். சூலூர் பிரச்சனையில் அப்படி நடக்கலாம். அப்படி நடக்காத போது முதலமைச்சர் அவர் தான் அவர் எல்லா துறைக்கும் அவர் தான் பொறுப்பு. பட் முதலமைச்சர் என்கிற முறையில் இதை தமிழ்நாட்டினுடைய ஒரு உணர்வு ரீதியாக அவர் பெண்களோடும் குழந்தைகளோடும் கனெக்டான பிரச்சனை என்கிற போது, இன்ஃபேக்ட் அவர் நன்றி சொல்லும்போது கூட என்ன சொன்னார்னா குட்டி நண்பா நண்பீஸ்ன்னு தான் சொன்னார். அப்போது அதில் சென்சிட்டிவாக இருந்திருக்கணும்ல காவல்துறை அதிகாரிகள். அதே போல் ஒரு அப்பீல் விடணும்ல, நீங்கள் காவல்துறை இந்த மாதிரியான நபர்களை உடனடியாக பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேகத்தை காட்டணும்ல. தன் கட்சிக்காரர்கள் கூடுதலாக இந்த மாதிரி அநேகமாக இந்த காலத்தில் வந்த பல வழக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சிக்காரர் என்றால் இது கட்சி சார்ந்தது இல்லை, ஆனால் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி என்கிற முறையில் தங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்கிற காரணத்திற்காக அவங்க அந்த அடையாளத்தோடு வர்றாங்கன்னா, இதில் நான் ஜீரோ டாலரன்ஸ் என்கிற நிலைமையை அவர் உருவாக்கணும்ல. இப்போது இதில் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண் அப்படி வந்த உடனே கட்சியை சார்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்க. பாதிப்பை உருவாக்கியவரும் அந்த கட்சியை சார்ந்தவர். நீங்கள் குற்றம் செய்தவரையும் பாதிக்கப்பட்டவரையும் உங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறது அது நியாயம் என்று தோன்றாதல்ல. அப்போ இதில் சில நேரங்களில் வார்த்தைகளுக்கு பெரிய மரியாதை உண்டு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. எங்கேயோ நடக்குதுங்கிறது மட்டும் இல்லை, பட்டு உயர் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். குற்றவாளிகளை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். என் கட்சியில் இருக்கிறவங்கனாலும் அதில் எந்த பாரபட்சமும் நான் காட்ட மாட்டேன் என்று சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அவர் தான் வாயை திறக்க மாட்டான்னு எதிர்கட்சி விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ரியல் முதல்வர் ஆதவ் தான் இருக்காரு, ரியல் முதல்வராக தான் விஜய் இருக்காரு அப்படின்னு. இல்லை, அந்த விமர்சனத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். நீங்கள் அதை சொல்லணும். அவர் வாய் திறக்கிறதுலேன்னு அவர் முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மற்ற அமைச்சர்கள் கூட சொல்லலையே? நான் என்ன சொல்கிறேன், காவல்துறையை கொஞ்சம் அவங்கள அலர்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, அது இல்லை. எனவே காவல்துறை இப்போ நேற்று எஸ்எஃப்ஐ ஊழியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு தற்செயலாக அந்த நடந்தது. கூட்டணி கட்சி அவங்களுக்கு ஆதரவளித்த கட்சிக்கு இதுதான் நிலைமையா சார்? எது எஸ்எஃப்ஐ தாக்கப்பட்டதுலேருந்து? இல்லை, அதுதான் போலீஸினுடைய ஒரு இயல்பான குணம் ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம போலீஸ் மேலேயே பலி போட முடியுமா சார்? அந்த டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் வர்க்க பிரச்சனைகளில் அல்லது இந்த மாதிரியான விஷயங்களில் நேற்று நடந்ததை பொறுத்தளவில் ஆக்சுவலாக முதலமைச்சர் அதை கண்டிக்கணும். நான் என்ன கேட்குறேன், காவல்துறை எதுக்காக அதுக்கு போன காவலர்கள் அவங்களுடைய நேம் பேச்சை மறைச்சி வச்சுருக்காங்க? அப்போ ஏற்கனவே முரட்டுத்தனமாக நடப்பது அல்லது அடிப்பது அல்லது அந்த பிளானோட வந்திருக்காங்க, அந்த பிளானோட வந்திருக்கதா தானே அர்த்தம் வருது. அது என்ன, ஒரே ஒரு பிரச்சனை, நீட்டுக்கு நீங்களும் தானே பேசுகிறீங்க. எனக்கு கூட வருத்தமாக இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க, நீட்டில் தற்கொலை ஒன்று நடந்திருக்கு, நேற்று சேலத்தில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது, எதிர்கட்சியாக இருந்தப்போ கண்டிச்சு போராட்டங்கள் இப்போ நடத்தினவங்க காம்பன்சேஷன் கொடுக்கறது. ஏன் காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் மற்ற இடத்துல சொல்கிறீங்கல்ல, ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது சொல்கிறீங்க, ஒரு 12th படித்து ஒரு போன நீட்டு, இப்போ நீங்களும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க, குட், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இறந்து போன 2 குழந்தைகள் தமிழ்நாட்டில், நீங்கள் பெண்களை பற்றி தான் அதிகமாக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு 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 ஆறுதல் சொல்ல வேண்டாமா? இதுக்கு முன்னால் நடந்தபோது எல்லா இடத்துக்கும் போனோம்ல,
அப்போ இந்த தடவை அது நீங்கள் போக முடியாது. இப்போ முதலமைச்சர் என்கிற முறையில் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போகிறது சாத்தியமில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிப்பது அல்லது காம்பன்சேஷன் கொடுக்கறது, இதை கூட செய்யாமல் இருப்பது என்பது இருக்குல்ல. நீங்கள் இப்போது அமைச்சர்கள் கூட சொன்னாங்க, அல்லது அவங்கள சார்பாக டிவியில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க, எங்கள் முதலமைச்சர் பேச மாட்டார், செயலில் தான் காட்டுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த பெண் இறந்து 2 எதற்கு பேசணுன்றாங்க சார்? தாவேகா கட்சியிலேருந்து எதற்கு பேசணும்? நாங்கள் பேசுகிறோம், கட்சி சார்பாக பேசுகிறோம், அமைச்சர்கள் பேசுகிறாங்க, எதற்கு முதலமைச்சர் பேசணும்? முதலமைச்சர் பேசணும் கட்டாயம். இந்த 2 தற்கொலை சம்பந்தமாக யார் பேசினா? இந்த 2 தற்கொலை சம்பந்தமாக யார் பேசினா? ஏதாவது அமைச்சர் பேசினாங்களா? ஒருத்தரும் பேசலைல. ஸோ நீட் என்பது நீங்கள் வேண்டான்றீங்க, அதில் பாதிக்கப்பட்டு 2 குழந்தைகள் செத்து போச்சுன்னா நீங்கள் சத்தப்படாமல் இருப்பீங்களா? அவர் ஏன் பேசணும்னு கேட்டு நீங்களும் பேசாமல் உட்காந்துருந்தா அதற்கு அர்த்தம் என்னது? சம்திங் வெரி சீரியஸ். திஸ் இஸ் நாட் கரெக்ட். நான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அது இவர் சொன்ன நேரேட்டிவ், அது இன்னைக்கு இவருக்கு எதிராக வந்து நிற்கிது அப்படிங்கிறது தான். நான் அதை வேறு கோணத்தில் தான் பார்க்குறேன். நான் அது ஒரு சமூக கலாச்சார பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து அது வருகிற போது அதை போய் இந்த பொலிட்டிக்கலாக பார்க்கலன்றீங்க. நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்க்கல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை. அப்படி இல்லை அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அது வேற. நீங்கள் ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அரசாங்கம் இதாக இருக்கு, இதெல்லாம் தனிநபர் சார்ந்த குற்றங்களாகவே வருது. இந்த தனிநபர் சார்ந்த குற்றங்களை எல்லாத்தையும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக அரசாங்கம் தான் காரணம்னு சொன்னதுனால அது பழகி பலரும் இன்னைக்கு அதே வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அது தப்புன்ற நான் அன்னைக்கு நீங்கள் தப்பாக சொன்னீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு பூமராங்குது. இது என்னன்னா குற்றம் நடந்து விட்டது, நீங்கள் குற்றத்துக்கு ஒழுங்கா இல்லை. இப்பயுமே உங்கள் திமுக தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுமே எல்லாத்துக்கும் திமுக தான் காரணன்றாங்க. இல்லை, அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்கள் கையில் போலீஸ் இருக்குது, உங்கள் கையில் எல்லா அதிகாரமும் இருக்குது, நிர்வாகம் உங்கள் கையில் இருக்குது. இது தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்தால் மக்கள் இவங்க தமிழ்நாட்டில் அதிகமாக மின் வெட்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 1 மாசமா பியூஸ் கட்டை திமுககாரங்க பிடிக்கிட்டு போகிறாங்க முதற்கொண்டு தாவேகாரங்க. ஒரு பேச்சுக்காக வச்சுப்போமே, அப்போ ஃபியூஸ் கட்டையை பிடிங்கிட்டு போகிறத தடுக்க முடியாத அளவில் தான் அரசாங்கம் இருக்காங்கிற கேள்வி வருமா வராதா? நீங்கள் முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் பேர் நம்புவாங்க, 2வது சொல்லும்போது கொஞ்சம் பேர் நம்புவாங்க. இதையே தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ திமுகட்ட ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் சரி, அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்கன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு பொருள் இருக்காங்கிற கேள்வி வந்துடும்ல. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, மின்வெட்டே வராத சூழ்நிலை. இப்போ திமுக இருந்தபோது மின்வெட்டு இல்லை இல்லையா? அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அதிகாரிகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அப்போவும் மின்வெட்டு இல்லை. இப்போ மின்வெட்டு வருது. இதில் ஒரு வாதத்துக்காக நான் சொல்கிறேன், திமுக காரரை பிடுங்கிட்டாருன்னு வச்சு, எவ்வளவு சிசிடிவிக்கள் இருக்கு? எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக காரர் பிடுங்கினாரு அப்படின்னு இப்போ சென்னையில் பெரம்பூர்லேயும் நடக்குது. யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா இதை? இல்லை, அந்த எல்லா தெருலையும் சிசிடிவியை ஒழிச்சிட்டாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 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 தர்க்க ரீதியாகவாவது பொருந்துகிற மாதிரி இதுக்கு பதில் சொல்லணுமே தவிர. இப்போ அப்போ ஆனால் சேர்மன் அப்படி சொல்லலையே. சேர்மன் அப்படி சொன்னாரா என்ன? டான்ஜெட்கோ சேர்மன் ஃபியூஸை பிடிங்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவர் சொன்னது லாஜிக்கலாக புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஜெனரேஷனில் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த டெலிவரி பாயிண்டில் லோடு இவ்வளவு லோடு தாங்குகிற அளவுக்கு நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெங்தன் பண்ணப்படலை, புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அப்படின்னா என்ன இமீடியட்டாக என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மின் பற்றாக்குறை என்கிற பிரச்சனை இருந்தால் இண்டஸ்ட்ரி எதுவும் பாதிக்கப்படலை. எம்எஸ்எம்இ யாரும் இதை மின் பற்றாக்குறைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. எனவே ஜென்ரேஷன் பாயிண்ட்ல பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த பொதுமக்கள் பாதிக்கப்படுகிற இடங்களில் நீங்கள் ஃபியூஸ் கட்டையை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சதி கோட்பாட்டை முன்வைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், சதியை முறியடிக்க முடியாதவர்களா நீங்கள்? உங்கள் கையில் எல்லாம் இருக்குது. எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்?
எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்? இப்படி ஒரு உங்களுக்கு கெட்ட பேர் வரும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதுவும் எஸ்பெஷலி பெரம்பூரில் வரும்போது எல்லா இடத்துலையும் ஒன்னடியாக அதுதான் நோக்கணும். நீங்கள் அப்படி சொல்லும்போது உண்மையிலேயே அப்படி ஒன்று நடந்திருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டு. ஆனால் நீங்கள் இதையே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை எப்படி நம்புறது? இட்ஸ் நாட் கரெக்ட். சார், குதிரை பேர் வந்து நடக்குதுன்னு நீங்கள் சிபிஎம் கண்டிச்சிருந்தீங்க. அதிமுகலேருந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு 4 பேர் தாவேக்கால் அணிஞ்சிட்டாங்க. சி விஜயபாஸ்கர் மட்டும் ராஜினாமா பண்ணியிருக்காரு, இணைய போகிறான்னு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் குதிரை பேர் ஆரம்பத்துலேருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இதை பொருட்படுத்தாமல் தாவேக்கால் இணைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எவ்வளோதான் கத்துனாலுமே நீங்கள் வந்து தேவையில்லை, உங்கள் பொருள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? எங்களுடைய கருத்தை எல்லாம் அவங்க என்ன இப்போ சாதாரணமாக நாங்கள் இதை சொல்லிட்டோன்னு வச்சுங்க, பல பேர் இல்லை உங்கள் 2 எம்எல்ஏ ஆதரவு தேவையில்லை, இல்லை இடதுசாரிக்கு 4 பேர் எம்எல்ஏ தேவை, ஏன்னா நீங்கள் வந்து கூட்டணியில் வந்து அங்கம் பெறல, அமைச்சரில் அங்கம் பெறல, நீங்கள் எப்போ வேணால் வெளியேறலாம் அப்படின்னு அவங்க ஒரு தயங்குறாங்களோ, அதனால தான் அதிமுகலேருந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்களே எம்எல்ஏவை. இல்லை அப்படியெல்லாம் என்ன சின்ன பிள்ளையா அது என்னது இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி செத்து செத்து விளையாடுறது மாதிரி வாபஸ் வாங்கி விளையாட முடியுமா? அவ்வளவு சிம்பிளாக அது. நாளைக்கு இதே மக்களை கேட்க மாட்டாங்களா? இல்லை நீங்கள் அமைச்சரவை அவையில் பங்கு பெறல, அந்த அது வந்து எங்களுடைய பிரின்சிபிள் ஸ்டாண்டு. நீங்கள் உங்களுக்கு எல்லா கட்சியும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம், 70 வருஷத்துக்கு பின்னால் இது சந்தோஷம். நீங்கள் இன்னைக்கா நேஷனல் ஃப்ரண்ட் இப்போது தேவகவுடாவை ஆதரித்தோம், ஐகே குஜராலை ஆதரித்தோம், விபி சிங்கை ஆதரித்தோம், இதிலெல்லாம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தோமா என்ன? அல்லது யூபிஏ அவங்களோட ஆட்சி பொறுப்பில் இருந்தோமா என்ன? இது என்ன விதமான லாஜிக்னு எனக்கு தெரியல. நீங்கள் எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்கிறதுக்காக உங்களை மாதிரியே நானும் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு போதுமான பலம் இல்லாத போது அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை. இப்போ என்கிட்ட கூட ரொம்ப சாதாரணமாக கேட்பாங்க, ஏன் நீங்கள் இந்த தொழிலாளர் துறை அமைச்சரை வாங்கி அப்படி பண்ண முடியும்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க, உங்களுக்கு அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்படும்? இப்போ தமிழ்நாடு நீங்கள் உதாரணமாக நீங்கள் வந்து மருத்துவத்துறைக்கு நீங்கள் அமைச்சராக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 20,000 கோடி. இந்த 20,000 கோடிக்குள்ளே தான் நீங்கள் எல்லா விதமான வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் சில இன்னோவேட்டிவாக சிலது செய்யலாம். இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலையும் கேரளாலையும் திரிபுராலையும் நாங்கள் இருந்த இடத்துல 100% பிரச்சனைகளை முடிச்சிட்டோமா என்ன? இது ஒரு முதலாளித்துவ அரசாங்கத்துக்கான அரசமைப்பு முறையும் உங்கள் அரசு முறையும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த முறைக்குள்ளே தான் நீங்கள் செயல்பட நிற்போம். இதுக்குள்ளே ஊழல் இல்லாமல் பண்ண முடியுமா, இருக்கிறத பெட்டராக பண்ண முடியுமா என்பதற்கு மேல் நீங்கள் செய்ய முடியாது. இப்படி இருக்கிற போது நீங்கள் 2 பேர் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் இதை சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது சாத்தியம் இல்லை. இப்போ நாளைக்கு உதாரணமாக சொல்கிறேன், இப்போ இன்னைக்கு நாங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கோம். இப்போ சாம்சங் மாதிரியான பிரச்சனை இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து ஓகே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு காலம் கிடத்துது, நாங்கள் என்ன செய்யணும்? ஒருவேளை நாங்கள் வெளியே வந்தோம்னா என்ன சொல்லுவாங்க? அமைச்சரவை என்பது கூட்டு முடிவு தானே, 108 பேரை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் சொல்கிறத கேட்கணுமா, 2 பேரை ரெப்ரசன்ட் பண்ணுறதை கேட்கணுமான்னு நீங்களே கேட்பீங்க. ஸோ நாங்கள் என்னன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாது, எனவே நீங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அதில் ஈவன் குறைந்தபட்ச திட்டம்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை, எந்த காலத்துலையும் உங்ககிட்ட வைக்கல. எங்க 2 ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு இதுக்காக தான் ஆதரிச்சிங்களா சார்? உறுதியா, அதை தவிர வேறு எந்த நோக்கமும். ஆனால் இப்போ வந்து போதிய ஆதரவு இருக்கு தாவேக்கு, நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு திமுக தரப்புலன்னு சொல்கிறாங்க. டெய்லி அதைத்தான் நான் சொன்னேன், வாபஸ் வாங்கி. உண்மையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளில் நேர எதிராக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் வெளியே வந்துட்டு போகிறோம். இப்போ ஒன்றும் நாங்கள் அந்த அரசின் அந்த அரசில் பங்கேற்கவும் இல்லை, அவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கவும் இல்லை. ஓகே, அன்னைக்கு ஓட்டு போட்டோம், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்களுக்கு என்ன இப்போ மக்களுக்கு தேவை இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுவோம். அந்த தரப்புல இருந்து விமர்சனம் வைக்கிறது, நீங்கள் ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க, வெளியே வந்துருங்க அப்படின்றாங்க. நாங்கள் என்னத்தை முட்டு கொடுத்தோம்? ஜோசியரை அப்பாயின்ட் பண்ணாங்க, முட்டு கொடுத்தோமா? விவசாயிகள் கடன் தள்ளுபடி முழுமையாக இல்லை, விமர்சித்தோமா இல்லையா? வந்தே மாதரம் விமர்சித்தோமா இல்லையா? இப்போது இந்த 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் 23ஆம் தேதி நீங்கள் திருப்பூர், மதுரை, சென்னை 3 இடங்கள்லையும் பெரிய பேரணி நடத்துவது என்று முடிவு செஞ்சுருக்காங்க. இது முட்டு கொடுக்குறதா இதுக்கு பேர்? இப்போ அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த இதில் சொல்லியிருக்க பல விஷயங்களை
நாங்கள் இது என்ன ஆளுநர் உரை என்னவா இருக்குது என்பது குறித்து நாங்கள் பேசியிருக்கோம். இதுக்கு பேர் முட்டு கொடுக்குறதா? இல்லை, எனக்கு புரியவே மாட்டேன்னுது. இதில் எதில் முட்டு கொடுத்தோம் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்றில் முட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கள். இல்லை, குறிப்பாக சார் வாச்சார்ஜி இஷ்யூவில் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணது செங்கோட்டையன் அவர்கள் மேலே குற்றம் சொல்லினாங்க. அந்த அவர் இருக்கிற கட்சிக்கு நீ ஆதரவு தெரிவித்ததே ஒரு இதுதான் எதிர்த்தரப்புல. நேற்று தான் ஜூன் 20 வாச்சார்த்தி தினம். இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்சியோடவும் நீங்கள் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி, நீங்கள் வந்து 70களில் வெஸ்ட் பெங்காலில் நடந்த சித்தார்த்த சங்கர ஆட்சியை நாங்கள் வந்து அது அரைப்பாசிச ஆட்சின்னு சொன்னோம். எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா காங்கிரஸ் ஆதரிக்க முடியுமா? எங்களுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையே இல்லையா? கடந்த காலத்தில் இல்லையா? எங்களுக்கும் அதிமுக ஓட எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது. 96க்கு பின்னால் அந்த அம்மாவோட நாங்கள் கூட்டணி சேரவே இல்லையா? இன்றைக்கி செங்கோட்டையன் வேறு கட்சிக்கு வந்திருக்காரு, செங்கோட்டையன் மட்டும்தான் அதிமுகவோட. ஸோ ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவுக்காக நீங்கள் செய்கிற காம்ப்ரமைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அதனால் கெட்டு போனீங்க, இதனால் கெட்டு போனீங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா? தட் இஸ் ஹம்பக். நபர்களை பார்த்து முடிவெடுப்பதில்லை, பிரின்சிபலுக்காக நிற்கிறோம். ஒருவேளை சரி செங்கோட்டையன் இருக்கிறதுனால நீங்கள் அதை சொல்கிறீங்க. செங்கோட்டையன் என்கிற தனி மனிதரா? அன்னைக்கு ஜெயலலிதா என்ன சொன்னாங்களோ அதை தான் செங்கோட்டையன் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதா முட்டு கொடுக்காமல் இருந்திருந்தா அந்த அம்மா ஏற்கனவே வேறொரு விஷயத்தில் இவரை அமைச்சரவையிலேருந்து எடுத்தாங்கல்ல. ஏன் இந்த விஷயத்தில் அமைச்சரவையிலேருந்து எடுக்கலை? அதே ஜெயலலிதா வாச்சாத்தி அப்போ எங்கள் மாநில செயலாளராக இருந்த தோழர் நல்லசிவன், அவர் வந்து வாச்சாத்திக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் வயசானவர் மலை உச்சிக்கு எப்படி ஏறி இருப்பார், அவரால் முடியுமான்னு கேட்டாங்க. சரி, அது ஒரு சமதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் மலையில் இல்லைங்கிறது கூட தெரியாமல் அந்த அம்மா சொன்னாங்க. ஏன் அவங்க அவரை டிஃபெண்ட் பண்ணாங்க? எனவே அது கூட்டு பொறுப்பு தானே தவிர எந்த தனி மனிதர்கள் சார்ந்த பிரச்சனையாகவும் பார்க்கறது இல்லை. இப்போவும் அதில் இருக்கக்கூடிய பல பேரும் பல்வேறு ஐடியாலஜிலேருந்து வந்தவங்க அதில் இருக்காங்க. இதே மாதிரி திமுகவில் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அவங்களோட பிரச்சனை இருந்த ஆட்கள் எங்களுக்கு இருக்காங்க. சரி, அதுவா பிரச்சனை? நீங்கள் ஒரு லார்ஜர் பர்ஸ்பெக்டிவை நீங்கள் பார்க்குற போது இதில் இந்த இவர் செங்கோட்டையன் வந்தார், சரி செங்கோட்டையனோட அன்னைக்கு வரலைன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தாவேக்கா இருக்கிற அரசாங்கத்துக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா? எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது. கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு நினச்சோம், ஆதரவு கொடுத்துருக்கோம். அதில் திமுகலேருந்து வந்தவங்க இருக்காங்க, அதிமுகலேருந்து வந்தவங்க இருக்காங்க, ஓபிஎஸ்ஸோட இருந்தவங்க இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்தா அதில் இருக்காங்க. இல்லை, எவ்வளோதான் போராடினாலும் அவங்க பொருட்படுத்தாமல் தான் இருக்காங்களா இந்த அரசு? எது? மின்வெட்டிலேருந்து பல போராட்டங்கள், மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பொருட்படுத்தாமல் நம்மளுக்கு வந்து ஆதரவு, நமக்கு ஓட்டு கிடச்சிரும், நமக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, அதனால் இதுக்கு கண்டுக்காமல் இருக்காங்களா? இல்லை, எனக்கு இதுவரை நீங்கள் ரெண்டு விஷயத்தில், ஒன்று பாலியல் வன்கொடுமைகள் நடப்பது சம்பந்தமான பிரச்சனையில் அவங்க காட்ட வேண்டிய அக்கறையை அல்லது அவர் அதை எவ்வளவு பூதாகரமாக பேசினாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே போல் இந்த பிரச்சனையில் நீங்கள் மின்வெட்டு பிரச்சனையில் அந்த மாதிரி இல்லை. காவல்துறையை பற்றி பேசும்போது எவ்வளவு கடுமையாக பேசுனாங்க என்பதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கமிஷனராக இருந்த அருண் சம்மந்தமாக அவங்க பேசினது, வேறு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சம்மந்தமாக பேசினது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ காவல்துறை எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ். இப்போ பல ஸ்கூல்கள்லேயும் போய் நீங்கள் தாவேக்கா கொடியை நட்டுறது, தாவேக்கா ஸ்கூல்லேயும் போய் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுக்கிறது, இதெல்லாம் சம்திங் வெரி சீரியஸ். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஒரு இதெல்லாம் நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்களாங்கிற சொல்லணும்ல முதலமைச்சர். தப்பு, ஃபேக் நியூஸ் வெளியிடுறது தப்பு. இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளே காலேஜுக்குள்ளே பொது இடங்களில் போய் நீங்கள் அப்படி பண்ணுறது கூடாது என்பதை பற்றி பளிச்சுன்னு சொல்லணும்ல.
அப்படி ஏன் முதலமைச்சர் வாய் திறந்து சொல்ல மாட்டேன்றாரு? சொல்லணும்ல, அவர் சொல்லணும். இன்ஃபேக்ட் சில இடங்களில் இப்போ என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்திருக்கு, ஏதோ ஒரு ஸ்கூலில் பெற்றோர்கள் எல்லாம் போய் தகராறு பண்ணியிருக்காங்க. எதுக்கு இவ்வளவுக்கான 60,000 70,000 கொடுத்து என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், சினிமா பாட்டை போடுறேன். ஐயோ கொடுமையாக இருக்குது. இது யூனிவர்சிட்டியிலே கோயம்புத்தூர்ல கட்சி பாடல் பாடப்பட்டிருக்கு. அதான் அதை ஒருத்தர் பட்டமளிப்பு விழால கட்சி பாடல் பாட இல்லை பட்டமளிப்பு விழாவில் இல்லை. அதனால தான் அந்த வர்ற செய்திகளை கரெக்டாக பார்க்கணும். அவங்க அந்த பாட்டு போடல. இந்த பட்டம் வாங்க போன ஒருத்தர் வாங்க போகும்போது ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அது தப்புன்னு நிறுத்த சொல்லியிருக்கணும் அமைச்சர். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதை அனுமதிச்சிட்டீங்க, நாளைக்கு ஒருத்தர் தாவேக்கா ஒளிகன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு போனார்னா நீங்கள் எதிர்த்து சொல்ல முடியுமா? ஸோ நீங்கள் சில இடங்களுக்கான அந்த அந்த ஒழுங்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒழுங்கு நீங்கள் மீறக்கூடாது. அப்போ மீறுறாங்க சில பேர், கொஞ்சம் ஓவர் எந்தூசியாசத்தில் பண்ணுறாங்கன்னா அமைச்சராக இருக்கவங்களோ அதிகாரத்தில் இருக்கவங்களோ முதலமைச்சரோ இதெல்லாம் அத்துமீறாதப்பான்னு சொல்லணும்ல. எம்எல்ஏ போய் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாருன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகணும். இப்படி நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்களா, அதிகாரத்தில் இருக்கீங்களா? நாளைக்கு இப்படி இருக்கிறவங்க கையெழுத்து போடக்கூட ஆரம்பிப்பாங்களோன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே, அதில் சில அத்துமீறல்கள் இருக்குது, புதுசாக வந்தவங்க இப்படி பண்ணுவாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தப்புன்னு முதலமைச்சர் சொல்லணும், அந்த கட்சி சொல்லணும். இது ரெண்டையும் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய ஸ்டாம்ப் அதில் இருக்குது, நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்க. இன்னைக்கு வரை அப்படி தானே அது பொருள்படுது. ஸ்கூல் சம்பந்தமாக வந்ததை யாருமே பார்க்கலையா என்ன? அப்போ என்ன சொல்லணும், ஸ்கூலுக்குள்ள நீங்கள் போகாதீங்க, போகிறவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம், அப்படி யாராவது அத்துமீறி போனால் போலீஸ் நடவடிக்கை எடுங்க, இப்படி சொல்லணுமா இல்லையா? நீங்கள் கல்வியிலெல்லாம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெள்ளை அறிக்கை விட்டுறீங்கல்ல. தமிழ்நாடு கல்வியில் எங்கே இருக்குது? பெண் கல்வியில் எங்கே இருக்குது? எஸ்சி எஸ்டி படிப்பில் எந்த இடத்துல இருக்குது? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எங்கே இருக்குது? நீங்கள் 1000 குறை சொல்லுங்கள். ஆனால் தமிழ்நாடு அது திமுக மட்டும் இல்லை, அதிமுக அல்லது அதுக்கு முன்னால் காமராஜர் இருந்தபோது பள்ளி கல்வியில் கொண்டு வந்தது, இது அப்படியே ஒரு பெரிய ட்ரெடிஷனை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு போய் கோயிலுக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நாங்கள் கொடியை நட்டுவோம், எங்கள் பாட்டை நாங்கள் பாட விடுவோம், நாங்கள் போய் ஃபோட்டோ, முதலமைச்சர் ஃபோட்டோவை எங்கே வைக்கணும் என்பதை யார் முடிவு பண்ணுறது? ஸ்கூலில். ஆனால் இப்போ கூட முதலமைச்சர் ஃபோட்டோவை ஸ்கூல்ஸில் பெரும்பாலும் வைக்கிறதே கிடையாது. அவங்க மற்ற முக்கியமான தலைவர்கள் நினைக்கிற ஃபோட்டோ வச்சுருப்பாங்களே தவிர முதலமைச்சர் ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போய் மாட்டணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களாம் மாட்டி விட்டு வந்துடுவீங்களா? பெர்மிஷன் வாங்கணும். வாட் இஸ் திஸ்? இல்லை, பெர்மிஷனை கூட நீங்கள் என்னன்னா நீங்கள் யார்கிட்ட தான் சொல்லணும்? அவங்கக்கிட்ட தான் சொல்லணும், ஸ்கூலில் தான் சொல்லணும். இந்த அத்துமீறல்கள் எங்கே அது ஆரம்பிக்குது? அம்மா உணவகம், அது செல்வி ஜெயலலிதா காலத்தில் அவங்க வந்தது, ரைட், அம்மா உணவகம்ன்றது. அது அம்மா உணவகம் என்பது ஒரு காரண பெயராகவும் அதே போல் ஜெயலலிதா பெயராகவும் அது ஒரு அடையாளம். பட் திமுக அதை பண்ணலை. அதை மாற்றணும்னு நினச்ச போது அவங்க முதலமைச்சரே அதெல்லாம் அவங்க மேலே நடவடிக்கைலாம் வந்தது. இப்போது நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வச்சுட்டா நீங்கள் பேசணும்ல, அதை வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னோம். நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் அனுமதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க அடுத்தடுத்து போவாங்க. இப்போ ஒருத்தர் கடவுள்னு சொல்கிறாரு, என்னுடைய கடவுள்னு முதலமைச்சரை பார்த்து சொல்கிறாரு, நாளைக்கு கடவுள் சிலைக்கு முன்னால் கொண்டு போய் ஒரு ஃபோட்டோவை மாட்டி விட்டு வந்துடுவார், இவர் தான் என் கடவுள்னு. நீங்கள் ஏற்றுப்பீங்களா? திஸ் ஷுட் நாட் ஹேப்பன். சரி, இறுதியாக ஒரு கேள்வி, திமுக அதிமுக போல தான் தாவேக்கா இருக்கா? ஏன்னா நீங்கள் திமுகவும் பார்த்துருக்கீங்க, அதிமுகவும் பார்த்துருக்கீங்க, தாவேக்கா அப்படி தான் இருக்கா? இன்னும் கொஞ்சம் நாளாகணும் அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு. நீங்கள் பொதுவாகவே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹேபிச்சுவல், வழக்கமான ஹேபிச்சுவல் ஆஃபண்டர்னு சொல்லுவாங்க, வழக்கமாக தப்பு பண்ணுறவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா குறைஞ்சபட்சம் 3 தடவை ஒரே மாதிரி ஆஃபென்ஸாக பண்ணுறவர். பட் திமுக அதிமுக மாதிரி தான் இருக்காங்களா, இவங்க மாறி இருக்காங்களா, அல்லது அதை விட மோசமாக இருக்காங்களா என்பதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இவங்களுடைய மற்ற செயல்பாடுகளை பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும். அப்படி அசஸ் பண்ணுறதுக்கான டைமாக இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விட மோசமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற கவலை
சமீப காலத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்குற போது வர்றது, அது தொடராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு முதலமைச்சரோடது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சில விஷயங்கள் இப்போ ஸ்கூல் கல்வி நிலையங்களுக்குள் சொல்வதெல்லாம் ரொம்ப அதை 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 ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்களாக இருக்கு. எதுக்கு அதை பண்ணுறீங்க? நீங்கள் புதுசாக எதையும் சாதிக்கலைன்னா கூட ஏற்கனவே இருக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது. அடுத்து இப்போ நான் முதல்வன், இப்போ சிஎம்ஓ தமிழ்நாடுன்னு இருக்குல்ல, நீங்கள் சிஎம்ஓ தமிழ்நாடுன்னு இருக்கிறத இதுக்கு முன்னால் இருந்ததை பார்த்தீங்கன்னா அதில் திரு மு.க. ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கும். இப்போது திரு விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது. இதுக்கு முன்னால் இருந்த ரெக்கார்டெலாம் நீங்கள் அழிச்சிருவீங்களா? ஏன் நான் முதல்வனில் நான் முதல்வன் பேரை மாற்றுறது கூட அவசியமான, அதில் யாரும் தனிப்பட்ட பேர் எதுவும் இல்லை. முதல்வன்னா எல்லாரையும் குறிக்கும். இப்போதைக்கு ரூலிங்கில் யார் இருக்காங்களோ அவங்கள பதிக்க போகுது. அதை நீங்கள் பேரை மாற்றுறீங்க. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு அழிக்கிறீங்க? இதெல்லாம் நல்ல முன்னுதாரணம் இல்லையே. நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா கூட தவறான விஷயங்களை புதுசாக ஆரம்பித்து அதெல்லாம் வந்து நார்மல்னு சொல்ல முடியுமா? ஏன் இதே விஷயத்தை சிஎம்ஓ தமிழ்நாட்டுக்கு அதை பண்ணுங்கள். இதே விஷயத்தை இதர இப்போ நான் என்ன சொல்கிறேன், பட்ஜெட்டெலாம் நீங்கள் தூக்கிடுவீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் இருந்து? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அதை என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப லோ. திஸ் ஷுட் நாட் ஹேப்பன். முதலமைச்சர் நேரடியாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தலையிட்டு அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ண சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதை விட நல்லா பண்ணி பாருங்கள். அங்கே பண்ணியிருக்காங்க, இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த மகாநதின்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில், நீ என்ன ரேங்க் எடுக்கிற அப்படின்னு கமலஹாசன் அவரோட பையன்கிட்ட கேட்பார். எப்பா ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவள் மட்டும் வேறு எங்கேயாவது போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன்னு சொன்னது மாதிரி இதை மட்டும் எடுத்துட்டா நான் முதல்வன் ஆயிடுவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. யூ ஷுட் நாட் டூ தட். இதெல்லாம் தப்பு. இது எல்லாத்தையும் முதலமைச்சர் தான் செய்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கல. ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக அவங்க அமைச்சர்களோ, ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக சில சால்ரா போடுற அதிகாரிகளோ பண்ணால் இது கூடாதுப்பா. அது இருக்கணும்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடத்துக்கு பொருத்தமான ரெஸ்பான்ஸே தவிர நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்கிறது கிடையாது. ஸோ முதலமைச்சர் இதெல்லாம் கவனிப்பார்னு நான் நினைக்கிறேன். இதை எவால்வேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போய் தான் இவங்களை எவால்வேட் பண்ண வேண்டியிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்தது ரொம்ப நன்றி சார். நன்றி.